அதுதான்யா முதல்ல பெண்களுக்கு கொடுக்குற பரிசம் என்பது மெல்ல மெல்ல தேய்ந்து பெண் கட்டாயமாக ஆணுக்கு கொடுக்குற இந்த மரபு இருக்குது பார்த்தீங்களா, இது கல்வியாளர்கள் கொண்டு வந்த அயோக்கியத்தனம். யார் கல்வியாளர்கள் கொண்டு வந்த அயோக்கியத்தனம். எனக்கு இன்னும் கொடு, உன்னை நான் கட்டிக்கொள்கிறேன், இன்னும் யாராகவும் இரு. அதனால் என்ன ஆச்சு தெரியுமா, கொடுத்த பெண்ணு, இப்படி கொடுத்த பெண்ணு அவனை கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டான். நீ வாங்கினீலடா, இப்போ வாங்குடா. அங்கே தேட்டரில் போய் படம் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதே போல் என்னைக்கோ பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு விட்ட பில்டப்பை பார்த்துட்டு ஏமாந்து போயிருக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆண்களுடைய வாழ்க்கை. அப்படிதான் தவிச்சு போய் கிடைக்கிறோம். இல்லை வேற வருத்தம், நாங்கள் பன்றி குட்டி என்று கூப்பிட மாட்டோம், நாய்க்குட்டி என்று. ஆமாம், பண்ணின்னு கூப்பிடுவோம், நாயின்னு கூப்பிடுவோம். நாய்க்குட்டிகளே வணக்கம். வணக்கம் ஐயா. நடுவர் அவர்களே, பொங்கல் என்று வந்தாலே ஒரு காமெடி எல்லாருமே பண்ணுவாங்க. மாட்டு பொங்கலுக்கு முந்திய நாள் ஹாப்பி பர்த்டே என்று காமெடி இல்ல. அடுத்து அதே மாதிரி பொங்கலுக்கு லீவ் உண்டு, இட்லிக்கு லீவ் உண்டா? உண்டாயா லீவ் உண்டாயா? அழகா கேட்கிறாரு, கேளுங்க. காணும் பொங்கல் என்று இருக்கிறதே, அது காணாம் பொங்கல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? காமெடி இல்ல, காணாம் பொங்கல். அப்புறம் வெண் பொங்கல் என்று உள்ளது ஐயா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்கிறார், வெண் பொங்கல் அப்படிங்கிறார். வெண் பொங்கல்னா நான் காரம் இல்லாத பொங்கலா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு 14ஆம் தேதி பொங்கல் அப்படிங்கிறார். காமெடி புரியலையா உங்களுக்கு? நடுவர் அவர்களே, வெண் பொங்கல், வெண்கள், அதாவது வெண் எப்பொழுது பொங்கல். அருமையா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் எங்க தாயா யோசிக்கிறேன். அது இப்பதான் இளைய தலைமுறை இந்த மாதிரி காமெடி தான் யோசிக்கிறோம். இந்த மாதிரி காமெடி யோசிக்கிறோம், நல்ல காமெடி யோசிக்கிறோம் ஐயா. ஆஹா, இது பொங்கலா தீபாவளியானே தெரியலையா. ஒருத்தர் 2 பேர் பத்திக்கிட்டு எரியுறாங்களையா. கடைசியா ஒரே ஒரு காமெடி போட்டு சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க நடுவர் அவர்களே, ஒரு காமெடி இல்ல, காமெடி இதுதான் பொங்கல். பொங்கலியா, எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள்யா. நடுவர் அவர்களே, எனக்கு இன்னொரு கேள்வி நடுவர் அவர்களே. கேளுங்க. எல்லாருமே பொங்கல் என்று சொல்கிறார்களே இரட்டை கிளவியில, சரி, ஏன் அதை தீபாவளி, ஒரு ரம்ஜானோ ரம்ஜான், கிறிஸ்மஸோ கிறிஸ்மஸ் சொல்றது இல்ல? கேட்கிறாருல்ல, சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லுங்க ஐயா. ஐயா, சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் 2 பொங்கல் வைப்பாங்க, அதனால பொங்கல். அருமை அல்ல, அருமையான ஒரு பதில் விளக்கம் ஐயா. உங்களுக்கு ஏத்த